ஹாய் எவ்ரிபடி, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் 3ஆம் திருப்புதல் தேர்வு 2024 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 2 மார்க் கொஸ்டின் நம்பர் 23 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் புக்கில் பயிற்சி 5.3ல் தேர்ட் சம் சாய்வு கோணம் 30 டிகிரி மற்றும் ஒய் வெட்டு துண்டு -3 ஆகியவற்றை கொண்ட நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதுவோம். சாய்வு கோணம் தீட்டா = 30 டிகிரி, ஒய் வெட்டு துண்டு சி = -3ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் சாய்வு கோணம் தீட்டா தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் சாய்வு எம் என்ன அப்படின்னு கொடுக்கல. ஸோ சாய்வு எம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? எம் = tan தீட்டா. இதில் தீட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எம் = tan 30 டிகிரி. tan 30 டிகிரியோட வேல்யூ என்ன? 1/√3. இதுதான் tan 30 டிகிரியோட மதிப்பு. சாய்வு வெட்டு துண்டு வடிவத்தில் நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா சாய்வு கோணமும் வெட்டு துண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சாய்வு வெட்டு துண்டு வடிவம் y = என்ன அப்படின்னா mx + c. இதுவும் ஃபார்முலா தான். இப்போ இதில் உள்ள m என்னன்னு தெரியும், cயும் என்னன்னு தெரியும். m = 1/√3, c = -3. y = m இருக்க இடத்துல 1/√3 × x + c இருக்க இடத்துல -3. y = இப்போது இங்கே ஒன்றுமே இல்லைன்னா /1 இருக்குது அப்படின்னு அர்த்தம். இங்கே பகுதியில் √3 இருக்குது, இங்கே பகுதியில் 1 இருக்குது. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1/√3x + -3/1 இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த 1ஐயும் மேலே உள்ளதையும் பெருக்கணும், √3ஐயும் -3ஐயும் பெருக்கணும். இஸ் டிவைடட் பை இந்த √3ஐயும் 1ஐயும் பெருக்கி கீழே போடணும். அதாவது கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். பண்ணோம் அப்படின்னா x - 3√3 இஸ் டிவைடட் பை √3ன்னு கிடைக்கும். வகுத்தலில் இருக்கிற √3 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகையில் பெருக்கலில் போகும். ஸோ √3y = x - 3√3. இப்போது √3y ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போமா? கொண்டு போனோம் அப்படின்னா உங்களுடைய ப்ளஸில் இருக்கிற √3y ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகையில் மைனஸில் போகும். ஸோ x - √3y - 3√3. அதாவது x டேர்மை ஃபஸ்ட்டு எழுதணும், அப்புறம் y டேர்ம் எழுதணும், அப்புறம் தனி உறுப்பு அதாவது மாறிலி உறுப்பை லாஸ்ட்டு எழுதணும். எழுதி ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து 0 போடணும். இதுதான் ஒரு சமன்பாடோட வடிவம். இதுதான் நேர்கோட்டுடைய சமன்பாடு. x - √3y - 3√3 = 0. Thank you.